இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். கிறிஸ்தவ மார்க்கத்திலே திரியேக தேவனை குறித்து வேதம் நமக்கு முழுமையாய் சொல்லிக் கொடுக்கிறது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று சொல்லி. இன்றைக்கு எல்லா மார்க்கத்திலும் போதிக்கிற போதனைகளை பார்க்கிலும் கிறிஸ்தவ மார்க்கத்திலே போதிக்கிற போதனைகள் பரிசுத்தமாய் நாம் வாழ்கிறதற்கு அறைகூவல் விடுகிறதா இருக்கிறது. பரிசுத்த வாழ்க்கை ஒரு மனிதனால் சாத்தியம் என்பதை அத்தனையாய் அவை சொல்லிக் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு பிதா, அவரை குறித்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால், முதலிலே திருத்துவத்திலே பிதாவை அது அடையாளப்படுத்துகிறது. அவர் மனிதனுக்கு விடுகிற கட்டளை என்னவென்று சொன்னால், பரிசுத்தமாய் இருங்கள் என்று சொல்லி. லேவியராகமத்தில் அநேக இடங்களிலே நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள், பரிசுத்தராய் இருங்கள், பரிசுத்தராய் இருங்கள் என்கிற அநேக கட்டளைகள் கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு நம்மை போல மனிதர்கள் என்ன சொல்லுவோம்? தேவன் பரலோகத்தில் வீற்றிருக்கிறார், அவர் பாவமில்லாத ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், ஒரு பரிசுத்த நகரத்தில் வாழ்ந்து கொண்டு நம்மை பார்த்து பாவம் நிறைந்த உலகத்தில், அழுக்குகள் நிறைந்த உலகத்தில், சாக்கடையாக இருக்கிற உலகத்தில் நம்ம எப்படி பரிசுத்தமாய் வாழ முடியும் என்று சொல்லி நாம் அவரை பார்த்து கேள்விகள் கேட்க முடியும். இப்பொழுது அந்த திரியேக தேவனில் இரண்டாவது நபரான இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுக்கிறார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால், இயேசு இந்த பூமிக்கே இறங்கி வந்து நாம் வாழ்கிற இந்த உலகத்திலேயே வாழ்ந்து, இந்த உலகத்திலேயே பாவமில்லாதவராக, குற்றமில்லாதவராக அவள் வாழ்ந்தபடியினாலே என்னை போல பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி இயேசு மனு குலத்திற்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போது நாம் திரும்பவும் என்ன சொல்லுவோம்? நீர் தேவனுடைய குமாரனாய் இருந்தபடியினாலே, நீர் வானத்திலிருந்து இறங்கி வந்து நீர் வாழ்ந்தபடியினாலே நீர் பரிசுத்தமாய் வாழ முடிந்தது என்று சொல்லி, நமக்குள்ளாய் பரிசுத்த வித்து இருக்கிறபடியினாலே நீர் பரிசுத்தமாய் வாழ்ந்தீர் என்று சொல்லி நாம் அதிலேயும் சாக்கு போக்கு சொல்லிவிடுவோம். இந்த திரியேக தேவனில் மூன்றாவது நபராகிய பரிசுத்த ஆவியானவரை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவர் நம்மில் தங்கி நம்மை பரிசுத்தப்படுத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். எப்படி இயேசுவுக்குள்ளாக ஒரு பரிசுத்த வித்து இருந்ததோ, அதே போல பரிசுத்த ஆவியானவராகிய வித்து அவர் நம்மை முத்திரை போடுகிறபடியினாலே, இந்த மண்ணான சரீரத்திற்குள்ளாக அவர் வந்து வாசம் பண்ணுகிறபடியினாலே, இந்த பாவத்தை மேற்கொண்டு வாழ்கிற அத்தனை சக்திகளையும் நமக்கு கொடுக்கிறவராய் இருந்து நம்மை இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ்கிறதற்கு நம்மை அழைக்கக்கூடிய தெய்வமாய் இருக்கிறார். வெறுமனே வானத்தில் உட்கார்ந்து கொண்டு பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற ஆண்டவர் அல்ல. இந்த பூமிக்கு இறங்கி வந்து மனிதனைப் போல ஒரு மனுஷ சாயலாய் மாற்றப்பட்டு இந்த பூமியிலே பரிசுத்தமாய் வாழ்ந்த இயேசு, அதற்கு பின்பாக அவர் சொல்லுகிறார், நான் போவேன், சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை நான் உங்களுக்காய் அனுப்புவேன், அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உங்களுக்கு கண்டித்து உணர்த்துவார். இந்த விலையேறப்பெற்ற அந்த பரிசுத்த ஆவியானவரை பவுல் சொல்லும்போது நாங்கள் மண்பாண்டங்களிலே நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி, அந்த ஆவியானவர் அவரை குறித்து அவர் பவுல் மீண்டும் எழுதுகிறார். ரோமாபுரி சபைக்கு எழுதும்போது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். இந்த பூமியில் நம்மை பரிசுத்தமாய் நடத்துகிறதற்கும் நம்மை பரிசுத்தமாய் வாழ வைக்கிறதற்கும் அந்த திருவத்துவத்தின் மூன்றாவது நபரான பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளேயே தங்கி, இந்த மண்பாண்டத்துக்குள்ளேயே தங்கி நம்மை பரிசுத்தமாய் வாழ வழி செய்கிறார். இந்த சத்தியங்களை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், இந்த உலகத்தில் பரிசுத்த வாழ்வு நம் ஒவ்வொருவருக்கும் சாத்தியம். திருத்துவம் இதை நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. உலகத்திலே துயரமுண்டு, திடங்கொள்ளின் மகனே, கல்வாரி சிலுவையினால் உலகத்தை நான் ஜெயித்தேன். கல்வாரி சிலுவையினால் உலகத்தை நான் ஜெயித்தேன்.